நியூ இயர் வாழ்த்துக்கள் சொல்ல ஆசை தான். பட் என்னால் இப்போ முடியல. ரொம்ப உடம்பு சரியில்லை. நான் ஹாஸ்பிட்டல் போனேன். அங்கே நான் அந்த ஷாக்கிங் மொமெண்ட்டை பார்த்தேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு உடம்பு சரியில்லை, த்ரோட் இன்ஃபெக்ஷன். டாக்டர் அசித்ரோமைசின் எழுதியிருக்காரு. தட்ஸ் குட் ஆக்சுவலி கரெக்டான மாலிக்யூல் எழுதியிருக்காரு. ஆனால் அதோட குவான்டிட்டி எழுதியிருக்காரு இல்லையா, 250 மில்லிகிராம். தான் எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. அது குழந்தைங்களுக்கான டோசேஜ், ஒரு பீடியாட்ரிக் டோசேஜ் ஒரு அடல்ட்டுக்கு எழுதியிருக்காரு டாக்டர். ப்ராபப்ளி அவங்க ஒரு டென்ஷனில் ஸ்ட்ரெஸ்ஸில் எழுதியிருக்கலாம். இட்ஸ் ஓகே. ஆனால் அதை எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்னா, இட்ஸ் இஸ் கால்டு சப் தெரப்பட்டிக் டோசேஜ் அப்படின்னு சொல்கிறது. இதை எடுத்தாலும் 3 டேஸ் கழிச்சு எனக்கு ஃபீவர் போகவே போகாது. திரும்ப ஒரு 5-6 நாள் நான் திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தான் ஆகணும். பாடியில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிடும். ஸோ சப் தெரப்பட்டிக் டோசேஜ் எழுதியிருக்காங்க அப்படின்னா உடனே செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டோசேஜோட அளவு அதிகமாக்கிக்கோங்க. உங்கள் பாடி வெயிட் சப்போஸ் 40 கேஜிக்கு மேலே இருக்குது, 50, 60, 70 இருக்கீங்க. சப்போஸ் நீங்கள் அப்நார்மல் வெயிட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும், இல்லை நார்மல் வெயிட்டில் இருக்கும்போது உங்களுக்கு கம்மியான டோசேஜ் எழுதியிருக்காங்க அப்படின்னா உடனே நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. விச் இஸ் நாட் ரைட். அது தப்பு கிடையாது. இட்ஸ் நாட் ராங். ஸோ செக் பண்ணிக்கோங்க. இந்த டாக்டர் வந்து டியூட்டி டாக்டர் இல்லை, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர். ஹி மஸ்ட் பி அட் 50+ இருப்பார். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் தான் எழுதியிருக்காரு. இதுலேருந்து நான் சொல்ல வரது என்னென்னா, நான் ஒரு ஃபார்மசிஸ்ட், மெடிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கிறதுனால ஓரளவு எனக்கு தெரியுது. நான் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளில வந்து நான் டோசேஜ் மாற்றி வாங்கிக்கிட்டு நான் வந்துட்டேன். பட் ஸ்டில் எனக்கு இன்னும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஒரு ஃபெவாஸ்டின் இன்ஜெக்ஷன் போடணுன்னு தான் ஆசையாக இருந்தது. ஆனால் டாக்டர் இப்படி எழுதியிருக்கிறத பார்த்தோன்னே, ஒருவேளை ரொம்ப அதிகமான டியூட்டியால் அவங்க டயர்டாக இருக்கிறதுனால இப்படி எழுதியிருக்காங்களா என்னன்னு தெரியல எனக்கு. பட் நீங்கள் டோசேஜ் எழுதும்போது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. உங்களோட பாடி வெயிட்டுக்கு ஏற்ற டோசேஜ் என்னங்கிறத அந்த மாலிகுலர் ஃபார்முலாவோட கூகுளில் செக் பண்ணுறது தப்பு இல்லை. அதுக்கான வெப்சைட் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. பப்மெட் இருக்குது. நீங்கள் அதில் போய் செக் பண்ணலாம். அதுலேருந்து ஒரு ஐடியா கிடச்சிரும் உங்களுக்கு. ஏன்னா டாக்டர்ஸ் மேபி பிஸியில் எழுதியிருக்கலாம். ஏன்னா அவங்களும் ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்காங்க. நான் அவங்களை குறை சொல்லலை. பட் நம்மளோட லைஃப்பை நம்ம பார்த்துக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி எல்லாருமே ஒரு ஹரிபரி, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் தான் ஓடிட்டுருக்கோம். ஸோ அதனால் பி கேர்ஃபுல் ஆன் தேட். With that note, this is Shakti signing off. Bye bye. Take care. Happy Tamil New Year.